வேலைக்கு சென்ற பெற்றோர், வீட்டில் காதலனுடன் இருந்த மகள், கண்ணெதிரே கண்டதை பார்த்த தாய், அம்மா சேலையில் சென்ற மூச்சு, தம்பி கொடுத்த பகீர் வாக்குமூலம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே அமைந்துள்ளது இப்ராஹிம் பட்டினம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் மோடே எல்லையா. இவரது மனைவி 46 வயதான ஜங்கம்மா. இந்த தம்பதிக்கு பார்கவி என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இதில் 19 வயதுடைய பார்கவி ஹைதராபாத் அருகே உள்ள தில்சுக் நகர் தனியார் கல்லூரியில் இளங்கலை படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி பார்கவியின் தந்தையும் தாயும் வேலைக்கு சென்றுள்ளனர். இதனால் பார்கவி தனிமையில் வீட்டில் இருந்துள்ளார். இதை அறிந்த பார்கவியின் காதலன் பிர்லா சாஷி அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். காதலன் பிர்லா சாஷி பார்கவியின் ஊரைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பார்கவியின் வீட்டில் காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இதனால் வீட்டில் தனிமையில் இருந்த பார்கவி காதலன் பிர்லா சாஷியை பார்த்ததும் பதறி போய் உள்ளார். ஆனால் காதலிக்கு தைரியம் கொடுத்த காதலன் பிர்லா சாஷி காதலியுடன் தனிமையில் பேசியிருந்துள்ளார். நேரம் கடந்து செல்ல காதலியை பிரிய மனம் இல்லாமல் காதலன் காதலியின் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென இருவரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்கவியின் தாய் ஜங்கம்மா வேலை முடிந்து மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது எவ்வளவோ கண்டித்தும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனை வீட்டிற்கு அழைத்து வந்து காதல் செய்த மகளை பார்த்து ஆத்திரமடைந்த தாய் ஜங்கம்மா விபரீத முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். அதன்படி அதிரடியாக வீட்டில் நுழைந்தவர் முதல் வேலையாக மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனை வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி உள்ளார். அதன் பிறகு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனுடன் கண்டித்தும் வீட்டில் நெருக்கமாக இருந்த மகள் பார்கவியை கண்மூடித்தனமாக வீட்டினுள் வைத்து தாக்கி உள்ளார். அப்போது சத்தம் கேட்டு ஓடி வந்த பார்கவியின் 17 வயது தம்பி பூட்டியிருந்த வீட்டின் வெளியே இருந்து பார்கவியை அடிக்க வேண்டாம் என்று வெளியே இருந்த ஜன்னல் வழியாக தாய் ஜங்கம்மாவிடம் கெஞ்சி உள்ளார். ஆனால் ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த ஜங்கம்மா மகள் பார்கவியை கடுமையாக தாக்கி தனது சேலையினால் மகள் கழுத்தை இறுக்கி உள்ளார். சன்னல் வழியாக தாய் அக்காவை சேலையால் கழுத்தை நெரிப்பதை பார்த்து பதறி போன தம்பி அருகிலிருந்த உறவினர் மாமாவை அழைத்து வந்து கதவை உடைத்துள்ளார். சிறிது நேரம் போராடி கதவை உடைத்து உள்ளே சென்றவர்கள் மூக்கு, வாய் மற்றும் காதுகளில் இரத்தம் வழிந்த நிலையில் பார்கவியை காப்பாற்ற முயற்சி செய்தனர். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அவரது தம்பி கதறி அழுதுள்ளார். இந்த சம்பவத்தை தாய் ஜங்கம்மா தற்கொலை என மாற்றிய பொழுது துணிச்சலுடன் இப்ராஹிம் பட்டினம் காவல்துறையிடம் தாய் தனது அக்காவை கொலை செய்தார் என்றும் அதனை தான் ஜன்னல் வழியாக நேரில் பார்த்தேன் என்றும் தம்பி புகார் அளித்து சாட்சி சொல்லி உள்ளார். இதையடுத்து போலீசார் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனுடன் வீட்டில் தனிமையில் இருந்த மகளை கொலை செய்த காரணத்திற்காக தாய் ஜங்கம்மாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய இப்ராஹிம் பட்டினம் போலீசார் பார்கவி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனை காதலித்தது குடும்பத்தினருக்கு பிடிக்காமல் இருந்துள்ளது. பலமுறை அவரது தாய் கண்டித்து வந்துள்ளார். ஆனால் ஒரு கட்டத்தில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர் வீட்டிற்கு வந்து காதல் செய்ததை பார்த்த ஜங்கம்மா ஆத்திரத்தில் பெற்ற மகளை தீர்த்து கட்டியுள்ளார். சம்பவத்தை நேரில் பார்த்த பார்கவியின் தம்பி வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என போலீசார் தகவல் தெரிவித்தனர். ஹைதராபாத் அருகே மகள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபரை காதலித்தார் என பெற்ற தாயே ஆணவ கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.